இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பாருங்கள் கண்கொள்ளா காட்சி. என்னப்பா மீன்? ஓ சூப்பர். எத்தனை கிலோ வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு? 3 கிலோ. எவ்வளோ ஒரு கிலோ? 1 கிலோ 300 ரூபா. அடே அப்பா, 1000 ரூபாய்க்கு மீனை வாங்கியிருக்கீங்களா? 1050 ரூபா. கீழே 2 மீன் இருக்கு பாருங்க. ரெகுலராக வாங்கினாலும் 50 ரூபா லெஸ் பண்ணிக்கிட்டாங்க. 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க. சரி ஓகே. மாப்பிள்ளைக்கு காலையில் என்ன சாப்பிட்றதுக்கு? அதுக்கு என்ன? குடல், ஆட்டு குடல், ஓ ரத்த பொரியல். அருமை. நம்ம ரத்தத்தை உரியாமல் இருக்கிறதுனால அவருக்கு வந்தால் ரத்த பொரியல் கொடுத்துட்றோம். ஓகே ஓகே ஓகே. இது கொடுக்கலாம். நம்ம ரத்தத்தை உறிஞ்சிட்டாருன்னா அதெல்லாம் உரிய மாட்டார். சரி. ஐயோ அது தப்பாக போயிடும், அதை போடாதீங்க. விளையாட்டுக்கு சொல்கிறதுமா. ஓகே. என்னப்பா சாப்பிட்றீங்க? அவருக்கு வந்து இட்லி பிடிச்சிருக்காது. ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் அரைச்சி கொடுத்துருக்கேன், அதனால சாப்பிட்றாங்கன்னா வாயிலே வைக்க மாட்டான். அவனுக்கு மூஞ்சி கிஞ்செல்லாம் பார்த்தா அவன் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி தெரியலையே, வச்சு துருத்துற மாதிரில இருக்கு. ஏன்பா? ஆமா கரெக்டாக நீ சொல்லிட்டு பாரு அகல் கவிதையா. வாயை திறக்க மாட்டான். ஏதோ பசிக்காக சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஏன்பா அப்படியே தங்கம் பசிக்காக சாப்பிட்றீங்களா? தம்பிக்கு சூப்பரா. இப்போ அவனுக்கு பிடிக்கல. அவனெலாம் ஒரு 4 இட்லி போட்டாலே போதும். ஏன் தங்கம்? சின்னோண்டு இட்லி போட்டால் போதும்ல. மினி இட்லி கொடுக்கணும் அவனுக்கு. நீங்கள் சாப்பிட்ற உங்கள் சைஸ் இட்லியை போட்டீங்க, அவனுக்கு தான் சாப்பிட மாட்டான். ஏதாவது ஒரு சத்தம் கேட்டால் திரும்பி பார்க்குற நீ. தண்ணி குடிக்கிறான இப்போ? சாப்பிடும்போது மட்டும்தான் குடிப்பான். அதெல்லாம் குடிக்கிறது இல்லை. பாடிட்டு இருக்காளா அகல் கவிதையா? போ பண்ணி நீ இலாவோட மியூசிக் போட வேண்டியதான். டங்கு டக்கர டங்கு டக்கர டங்கு டக்கர டங்கு டக்கர டங்கு. குழுக்கக்கூடாது, வாந்தி எடுத்துருவோம். உன் மேலதான் இருப்பான். அவர் ஸ்டாலின் எல்லாம் பாக்குறாரு. Cicina kana அதையும் கையில் வச்சிருக்கிற என்னது? அது அந்த தீட்டு வாங்கல கத்தி எல்லாம் வச்சிருந்தா கையில. ஷாவி தங்கம், ஷாவி தங்கம் டேபிள் தட்டிட்டு இருக்கிறான். அப்படி யாரு கொஞ்சம் சாப்பிட வைக்கிறதுக்குள்ள போராட்டமா? அதெல்லாம் இல்லை. நீ தான் போதுமாப்பா? போதுமா? போதுமா? மாப்பிள்ளை சாப்பிட்டு பாருங்க. மாப்பிள்ளை தட்டை கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க. தட்டு காட்டுறேன். வந்து டேஸ்ட் பாருங்க. வந்து டேஸ்ட் பாருங்க. சூப்பரா இருக்கு. ரத்த பொரியல் சாப்பிட்டு பாருங்க.
ரத்த பூமி. கலவர பூமி. முறையில் அருமையாக இருக்கு. ஆமாம், தரமாக இருக்கு, மனமாக இருக்குது. சாப்பிடுங்க. வரசி மாடிக்கு வந்தாச்சு துணி காய போகிறதுக்கு. நீனை கண்ணை பார்க்க போய் மாதிரி வந்துட்டு இருக்கிற. இந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி தோலில் போட்டு பார்த்தீங்க வடிவேலு, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறிய. இது மாதிரி இல்லை, எது மாதிரி சொல்லு. அந்த ராணிங்கெல்லாம் இருப்பாங்களே அது மாதிரி தான் இருக்கு. எது அது? பாடலும் பாடலும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதில் தலையில் ஒன்று வச்சுருப்பாங்க. சூரியகாந்தி செவ்வையாக இருக்குது, செவ்வையாக இருக்குது. இருக்கிறது வந்து லில்லி வீட்டு மொட்டை மாடியில். அப்படியே பாருங்கள், மலைப்பகுதியாக இருக்குங்களா. அந்த தெரிஞ்சு பாருங்கள் மலை. இதுதான் ஏற்காடு. நைட் டைமில் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்காட்டுக்கு மேலே மலை மேலே வண்டி ஏறுறதுலாம் கரெக்டாக தெரியும். மதியானம் 2 மணி ஆகுது, இன்னும் எங்கள் வீட்டில் சோறு போடலை. சரி, குழம்பு தாளிச்சு விட்றாங்க எங்கள் அம்மா, மீன் குழம்பு. சரி, இப்போ எங்கே போகிறோம்? இப்போ வந்து இவனுக்கு ராம்பர்ஸ் வாங்குறதுக்காக பேபி ஷாப் போகலாமா தங்கம்? போகலாமா? வாங்க போகலாம், ரேம்பர்ஸ் வாங்க. ஷாப்புக்கு வந்துருக்குறோம் ரேம்பர்ஸ் வாங்குறதுக்கு. என்ன கலர் வாங்கலான்றியா? கலர் இவ்வளோ தான் இருக்கா? இன்னும் காட்டுறாங்களா? இந்த 2 எடுத்துருக்காங்க அவங்க. இப்போ ஷாம்பு இருக்கு, டைப்பர் கிரீம் இருக்கு, ப்ரொடக்டிவ் கிரீம், ஃபேஸ் கிரீம், ப்ரொடக்டிவ் கிரீம், டைப்பர் கிரீம் இருக்கு. உனக்கு தான் டைப்பர் கிரீம்னா குழந்தைக்கு பேம்பஸ் போடுங்க. அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக தடவிட்டீங்கன்னா அதெல்லாம் பிளாக் ஆகாது, ஆகாது, எரியாது. இப்போ வந்து 100 தெரியுதல்ல. 500 கிராம் தான். பிடிக்கும்ல? ஆடுதல்ல 100 கிராம் ஃப்ரீ வரும். இது இல்லைங்க, ஜாலியாக இருக்கா? வாங்குனீங்கன்னா ஜாலியாக இருக்கு. வாங்குவீங்க 2000 ரூபா பக்கம் வரும். வாங்கிடுவோமா? பார்த்தீங்கன்னா இது கம்மியாக வருது இல்லை. எங்கே மாட்டுவோம் அதை சொல்லு. கரம் ஜூஸ் கடைக்கு வந்துருக்காங்க. அடுத்தது கண்ணு, நீ ஊட்டி விடும் போதே அவனுக்கு அப்படியே தள்ளுது தூக்கம். அவர் வந்து பீட்ரூட் பியூரி சாப்பிட்றாரு. போதும் கண்ணு, போதும் போதும், அவனுக்கு போதும். தண்ணி மட்டும் கையில் ஊற்று. போதும் 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 போதும். தண்ணி கையில் ஊற்று, வாயை தொடச்சிட்டு. ஓகே, இன்னைக்கு நம்ம லஞ்சுக்கு வந்துட்டோம். அதில் லஞ்சு நம்மளை தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ளைக்கு முடிக்கல. ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ளைக்கு விருந்து. இன்னைக்கு என்னென்ன விருந்து பார்க்கலாமா? நம்ம வீட்டில் எப்பயும் போல வெள்ளை சோறு தான். அதோ அங்கே இருக்கு, பார்த்துக்கங்க. வெள்ளை சோறுக்கு மீன் குழம்பு வச்சுருக்காங்க. அயில மீன் குழம்பு, வெண்டைக்காய் போட்டுருக்காங்க. அப்படியே குழம்பு எடுத்து காட்டுங்க. போட்டு மீன் குழம்பு அல்டிமேட்டாக இருக்குது. ஆமாம், அல்டிமேட்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு மட்டும் சொல்லிடுவார். அப்புறமா அதுக்கு மீன் வறுவல் மாப்பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷலாக. ஓகேவா? எனக்கு தான் தருவாங்க, நான் உனக்காக வறுத்ததுன்னு தான் பேர். நம்ம வீட்டில் இன்னைக்கு இதுதான். இப்போ அடுத்தடுத்த வீட்டிலேருந்து என்ன வந்திருக்குன்னு நினைப்போம். இவ்வளோ பெரிய ஹாட் பாக்ஸில் எங்கள் சித்தி வீட்டிலேருந்து பிரியாணி வந்திருக்கு. ஓப்பன் பண்ணுறாங்க. பாதி காண நினைக்காதீங்க, பங்கு வச்சு டேக் பண்ணுங்க. லெக் பீஸோட தான் போடுவேன். ஃபஸ்ட்டு சோறு ஒருத்தி பார்க்குறேன், அவள் தான் லெக் பீஸை கேட்டுக்கிட்டு இருந்தா. ஜூஸியாக இருக்கு பிரியாணி. சூப்பரான சிக்கன் பிரியாணி வித் லெக் பீஸ். லெக் பீஸோட உங்களுக்கு பிடிக்கணும். கால் வேற போட்டு கொடுத்துருக்கா எங்கள் சித்தி. கால் பிரியாணி. ஓகேவா? கொஞ்சமாக வைக்கிறேன். சைடில் ஒரு தோல் இருக்கு பாரு, அந்த அந்த தோல் வந்து உனக்கு வேணுமா? அவளுக்கு அது வேணும். அதை தான் பார்த்துக்கிட்டே இருக்க. வந்ததுலேருந்து அந்த லெக் பீஸ் பக்கத்தில் தோல் இருக்குது, லெக் பீஸ் பக்கத்தில் தோல் இருக்குது. ஓகே. அப்புறமா சந்திராக்கா வீட்டிலேருந்து பாருங்கள் முட்டை தட்டும், இங்கே வந்து வெஜ் புலாவும் வந்துருக்கு. ஓகேவா?
அது வந்து இது வந்து ரெண்டாவது அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கலாம். ரெண்டாவது போடுவோம். ஒரு ஸ்பூன் ஒன்று கொடுங்க. நம்ம வீட்டில் பாருங்க சேலட் வச்சுருக்காங்க, இதை மறந்துட்டேன் பாருங்க. வெள்ளரிக்காய் வெங்காயம் போட்டு சேலட், இதில் கொஞ்சம் லெமன் பெப்பர்லாம் போட்டுருக்காங்க. எப்பயுமே நம்ம சாலட் மட்டும் மறந்துடுறோம். ஆமாம், அம்மா வீட்டில் வந்து பாருங்க சூப்பராக மட்டன் பிரட்டல் வந்திருக்கு. வைங்க அதுவும் வைங்க வைங்க வைங்க. மட்டன் பிரட்டல் நல்லா ஏன்டி அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டேன். இந்தாங்க, நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறது? அடுத்து அவ்வளவுதானா இல்ல இருக்கா? அடுத்து என்ன இருக்கு? நம்ம ஆன்ட்டி வீட்டில் இருந்து சூப்பரான சிக்கன் தண்ணி குழம்பு. ஓ நீங்கள் இப்போ வைக்கிற ஃபேவரெட்டு. ஆமாம், இதுக்கு ஊற்றி சாப்பிடாதீங்க. சரி நான் சாப்பிடுவேன். வெள்ளை சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்காங்க. அங்கே அங்கே கொடுத்துட்டு அதுக்குள்ள எங்கள் அம்மா அப்புறம் ரசம். அம்மா வீட்டிலேருந்து ஓசி ரசம் வந்துருக்கு நம்மளுக்கு. ஓகே, இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல். மீன் எடுத்து வைப்போம். மீன் 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 சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். மசாலா மட்டும் பிடிக்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீன் பசிக்குது. சாப்பிடுங்க. ஓகே guys, லஞ்ச் இதுதான். கொஞ்சம் இருடி, வீடியோ போயிட்டு இருக்குது. செம்மடி பிரியாணி பா, வேற பிரியாணி level எங்க இருக்கு. வைக்கணும்? கடையில் வாங்கினாலும் இந்த லெவலில் டேஸ்ட் செம்ம டேஸ்ட். இங்கே லஞ்ச் பரபரன்னு ஓடிட்டு சாப்பிட்டு இருக்காங்க, சரியாங்க. பிரியாணி போ. அதனால கொஞ்சம் இதாக இருக்கும். பிரியாணி அருமையாக இருக்குது. மட்டன் சுக்கா எப்படி இருக்கு? இந்த சோறு போதும் போதும் போதும். அந்த அப்படி கிரேவி போட்டு செஞ்சு இப்படி எடுக்கிறேன். இளந்திரை உங்களுக்கான பீஸ் இந்த பிளேட்டில் வைக்கிறேன் மேடம். அருமையாக செஞ்சுருக்காங்க. பிரியாணி இப்போ பிரியாணி கலக்கிட்டான். கொஞ்சம் 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 மட்டன் பரட்டி விடுது. கட்டடு வைத்தோயா மட்டன் கட்டடு செதறுது செதறுது. செதற பதற. சி. இது பார்ப்போம். உங்க தட்டுங்கம்மா. என்ன பேர்? கடவுள் பண்ணிருக்கல. இளத்திரைங்க அம்மா கனி இது பீஸ்லாம் வேலை மீன் சோறு மசாலா ஐ பேட்சி பேட்சியாக முடிஞ்சிருக்கு. ஆனாலும் சூப்பரா இருக்கு. சூப்பராக சாப்பிட்டு பார்த்துக்கலாம். சூப்பராக நல்லா வெந்துருக்கு. சூப்பராக இருக்குது. ஆமா, ஜூஸியாக இருக்கும் இது. அருமையாக மீன் ஃப்ரெஷ் மீன். புரியலண்ணே பாய் சொல்கிறேன். பை गाइस. அந்த நண்டு தொக்கு வந்து பேலன்ஸ் வந்திருக்கு. அதை நம்ம மறந்துட்டோம். மீன் சாப்பிடும் காவரி நண்டு கால் இருக்கு. கால் வேணுமா உடம்பு வேணுமா? இல்லை நான் அப்புறம் சாப்பிடுவேன். நீ உடம்பு சரி கால் இருக்கு. ஏன் உடம்பு தான் தவறு. அப்படிலாம் நீ சாப்பிடு. சாப்பிடுங்க, எடுத்துக்கோங்க. வந்து சாப்பிடுவோம், பார்த்து சாப்பிடுவோம், வாயில பீச்சிடும். சூப்பரா இருக்கும். அம்மா மீனா சாப்பிடு. போதும் எனக்கு வேணும். போதும். சாப்பிடுறது நல்லது. அதே மட்டும் கரெக்டாக எடுத்துக்கணும். வாயில வச்ச உடனே டேஸ்ட் சொல்லிடுறீங்களே. டேஸ்ட் பட்ஸ் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அண்ணன் வந்துட்டாரா? பார்த்தாரா? கிளம்புறதுக்குள்ள முடிச்சுக்கோ. அப்போ முடிச்சவனுக்கு ஓகே. ஓகே சாப்பிட்டீங்களா? என்ன கண்ணு என்ன வேலை நடக்க போகுது அடுத்தது? பிரெட் அல்வா என்னம்மா செஞ்சு வச்சுருக்கீங்க? பிரெட் அல்வா. இங்கே பாருங்களா உப்புமாங்கிற உப்புமா மாதிரி இறக்குது அது. பிரெட் அல்வா. பிரெட் அல்வா செஞ்சு வச்சிருக்கேன். ம் இதை வந்து பாருங்க பங்கு வைக்க போறோம். அதுதான் சரி. இந்த வீடியோ. வை வை வை. சாய் வீட்டுக்கு இங்கே வந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கெல்லாம் இப்போ பங்கு வச்சிட்ருக்கீங்க. அடுத்தது யார் வீட்டுக்குண்ணே? நீங்க வந்து எழில் வீட்டுக்கு. ஓ செஞ்சது வந்து இப்போ நீ செஞ்சது வந்து என்ன கணக்குனா நீ செஞ்சு நீங்கள் தான் எடுத்துகிட்டு போக போகிற. என்ன கண்ணு எல்லாருக்கும் கப்பு சின்னதாக உனக்கு மட்டும் பெருசாக இருக்குது. நம்ம நிறைய பேர் இருக்கோம். ஒன்னே சொல்கிறியா நீ? அவளையே சொல்லிக்கிறா அப்போ நிறைய பேர் இருக்குண்டு. போதும் கண்ணு போதும்தாப்பா ராஜா. ஐயோ ஆயா ராஜா அங்க ஆயிலா இருக்கு. ஆயிலா பிரியாவுக்கு தம்பிக்கு ஆப்பிள் வெட்டிட்டு இருக்காங்க. பிரியாவுக்கு ஒரு டப்பா. நம்ம கண்ணு எல்லாருக்கும் ஆயில் ஊற்றி விட்டுரு.
எங்கண்ணே எல்லாருக்கும் ஆயில் ஊற்றி விட்டுரு. கொஞ்சம் கொஞ்சம் என்ன கண்ணு அழுத்தி பேக் பண்ணிட்டேன். இல்லை அந்த எண்ணெயுமே லைட்டாக ஸ்வீட்டாக தான் இருக்கும். லைட்டாக குடிச்சு பாருங்கண்ணே. இங்கே வரா இனிப்பா இல்லை இல்லையா? அதான் நக்கி வர பார்க்குறடாவே. சரி டப்பாலாம் அழகழகா இருக்கு. ஏங்கண்ணே இந்த டப்பாவை எல்லாருக்கும் வச்சது போக மீதி தான் உனக்கு. கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. இந்தா பிரியா வீட்டுக்கு அம்மாச்சிக்கு கொஞ்சம் போட்டு. உன் புள்ள ஒருத்தி இருக்கா, அது ஞாபகம் இருக்குது. நான் தான் சாப்பிட போறது இல்லை. நீங்க சாப்பிட மாட்டீங்க. எங்கள் மாமா என்ன பண்ணுறாருன்னா குழந்தைக்கு வந்து ஆப்பிள் பியூரி ரெடி பண்ணுறாரு. கண்ணே போதும் கண்ணே. வேற யாருக்கு? சாய் வாட மொட்டை படிக்க துணி எடுத்து வந்துடலாம். வரியா? ஏன் அப்படி பாவமா வச்சிருக்க? ஐயா சிரிப்பு வேற. ஓகேவா? ஓகே அவன் ஜாலி ஆயிட்டான். அவன் ஜாலி ஆயிட்டான். ஏதோ இருக்கு இந்த முடி தானே இது இல்லையா? வெளியில அப்படியே வந்து கப்பட பண்ணு. டைட்டா பிடிச்சுக்கோ. கீழே ஊத்திடாத. இது விருதாசலத்துக்கு போகுது. எது இவர் தான் செலுத்துற? இதுக்கு எடுத்து இதை எடுத்து வந்து இவர் தான் செலுத்துக்கு. அத்தைக்கு டேஸ்ட் பார்க்குறேன். ஏய் அத்தைக்கு போட்டு கொடுக்குறேன் அவங்க கேட்குறாங்க ரெடி. அப்புறம் அதிலே வேறு திருட்டு வேறு கொடுக்குறேன் நீ. அதான் விருதாலத்துக்கு தனியாக பார்சல் கட்டிட்டு தனியாக அப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்குற எடுத்து தின்னுட்டு கொடுக்குறேன். ரெண்டு அடிச்சுக்கிறத பாரு. அழகா இருக்கு. லில்லி அள்ளி அடிச்சுக்கிறாங்க. இந்தாங்கப்பா என்ன கொடுங்க பின்னாடி இருப்பாரு. அப்படியே இதை எடுத்து பாருங்க ஜிங்கிலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதுக்குள்ள போட்டுக்கிறாப்பா. நல்ல வேலை அதுக்குள்ள போட்டாலே இதுக்குள்ள போட்டுக்காம அது அவங்களுக்கு தான். இவ்வளோ எண்ணெய் பார்த்தாலே ஒரு மாதிரி ஒமட்டது. அதுதான் எண்ணெய் அப்பப்போ கொஞ்சம் ஊற்றி கொடுத்துருக்கணும். சரி கண்ணு நீ இப்போ சாப்பிடல கண்ணு. உங்க பாக்ஸ் தரேன். ஏய் உங்க பாக்ஸ் சாப்பிட்டியா? இங்கே ஒரு ஸ்பூனில் போட்டு ஒரு டேஸ்ட் பண்ணுவியே. பண்ணிட்டேன். உங்க பாக்ஸ் தரேன். வரேன் நினைப்பேன். கீழே சிந்தும். பேக்ல எல்லாம் கீழே சிந்தும். ஒரு நிமிஷம் தரேன். தொடர்ந்து அந்த எண்ணெய் அதில் ஊற்ற போகிறோம். ஆயிலியா இந்த எண்ணெய் வந்து பேக்ல எல்லாம் கொட்டிடும். ஒரு கவர் போட்டுக்கலாம். ஒரு கவர். ஏய் சீக்கிரமா தரேன். ஏய் தரதே இல்லைமா. திருப்பி வடிகட்டுங்க. என்ன வடிகட்டவே தெரியாது. பா அப்பா நீ எண்ணெய் பாருங்கப்பா. நீ எடுத்துட்டு வாடி. ஏமா சேலம் சந்திப்பு வந்தாச்சு. இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இங்கே பாரு இவரு பாரு இவரு பாரு. சரி பாய்மா.